ஆனால் அந்த இஸ்ரேலிக்கு அந்த யூதன்களுக்கு தானே அவங்கள வந்து முழு மனித சமுதாயமே அவங்கள வெறுக்கு, அவங்க கொடூரமானவங்க, மனிதநேயம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி யூதர்களே ஒட்டுமொத்த மனிதரும் வெறுக்கு. யூதர்கள் வந்து மிக கொடூரமானவன் என்று செல்லியதுக்கு காரணமாச்சான் நேத்தோ முந்தினாத்தோ பார்லிமெண்ட்டில் ஒரு இதோண்டு அப்ரூவ் பண்ணிக்கொண்டே அவங்க. அது எந்தேன்னு தெரியுமா? பலஸ்தீனில் பிடிச்ச அப்பாவி மக்களுக்கு தானே அதெல்லாம் சிறை கைதியாக அவனுகள் இந்த சிறையில் வச்சுக்கொண்டு சரியான மாதிரி வதை கொடுக்குற. நீ அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்குன்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் அப்ரூவ் ஆகி அதை வந்து அவங்களோட இஸ்ரேல்காரனோட பார்லிமெண்ட் மந்திரிமாரெல்லாம் பியர் குடிச்சிக்கொண்டு சந்தோஷத்தை கொண்டாடுங்க. மனுஷரை தூக்கில் இடத்துக்கு அப்ரூவ் தந்தேன்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் அப்பாவி மக்களை சரி அவங்களோட நாட்டுள்ளுக்கே புகுந்து அவங்களோட நாட்டை ஆக்கிரமித்து இப்போ அவங்களே தூக்குள்ள போகிற ஒரு மிருகம் கொண்ட மனுஷரை சுற்றி தான் உலகத்துலேயே மனுஷரெல்லாம் இந்த யூத இனத்தை வெறுக்கிற. உனக்கு தெரியுமா இந்த யூத ஹிஸ்ட்ரியிலே அவங்கள வந்து 190 நாட்டிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டிக்குது. ஒரு நாடு 2 நாடுன்னு சொன்னாங்க வந்து சரி ஒரு நாட்டில் மிஸ்டேக்குன்னு சொல்லி 190 நாட்டில் அவங்களை அடித்து விரட்டுன்னு சொல்லி எவ்வளோ பெரிய கொடூரமான செயல்கள் செய்தாகும். காரணம் வந்து இவங்க போகிற நாட்டில் உள்நாட்டுள்ளுக்கு அரசியலில் குழப்பத்தை உண்டாக்க பார்க்குற, அப்போ உள்நாட்டு போர் உண்டாக்க பார்க்க மனுஷரை தூண்டி விடுகிற இவர்கள் வந்து அந்த குடிநீரில் வந்து நஞ்சை கலந்து மனுஷரை கொல்ல பார்க்குற அந்த இவங்க போகிற நாட்டுகளில் வந்து அந்த மாதிரி கொடூரமான செயல்களை செய்த இவங்களோட யூதர்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னா எந்த ஜாதி வினத்தை பார்க்க கேவலமான கொடூரமான செயல்களையும் இவங்கள் வந்து சேர்த்து தயங்குகளில் இவங்களை வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணதுக்கு விளங்கினா. நானும் பார்த்திக்க அவங்க நினச்சிக்கொண்டு நிற்கிற இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர் எல்லாருமே அவங்களுக்கு வந்து சேவை செய்த வந்தாக்கலன்னு அவங்க தான் மேல் அடுத்த முழு மனு சமாயமும் கீழேன்னு சொல்லி தான் அவங்க நினச்சிக்கொண்டு நிற்க. அது வந்து இவனுங்களுக்கு இப்போ இதை செய்யணும்னு நினச்சா மனுஷரை கொண்டு சின்னவனுகளை கொண்டு பிள்ளைகளை கொண்டு தாய்மாரை கொண்டு வேண்டிய ஜாதியை கொண்டு இவனுங்களோட டார்கெட்டை தான் இவனுங்களுக்கு அச்சீவ் பண்ணணும். அதுதான் இவனுங்க இந்த இஸ்ரேல் காரங்களோட குணம். நான் ஒரு வீடியோடு பார்த்தேன். அந்த இஸ்ரேலில் வந்து ஒரு சர்ச் ஒன்றில் இருந்து சிலுவையை களத்தில் வச்சுக்கொண்டு கிறிஸ்டியானி மக்கள் வெளியே வாரு அவத்தால் போகிற யூதர்கள் எல்லாம் காரி துப்பிட்டு போகிறாங்க. அப்படிக்கு கொடூரமானவனுங்கள் ஏன்னா அதுதான் மனித இன்னமே முழு மனித சமுதாயமே இவனுங்களை வெறுக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆனால் இவங்க நல்லவங்கண்டு மாதிரி ஒரு பிம்பத்தொண்டை உருவாக்கு இவங்களுக்குன்னு சொல்லி உலக மீடியா எல்லாம் இவங்களோட ஆக்கள், அப்போ சோஷியல் மீடியா எல்லாம் இவங்களோட ஆக்கள், வேறு இந்த பெரிய இந்த நடிகர்கள் எல்லாம் இவங்களோட ஆக்கள். நீ அதனால் இதை வந்து இவனுகள் யூதன்கள் நல்லம் இவங்க இறக்க குணம் உள்ளவனுகள் மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கு. ஆனால் செய்ததெல்லாம் மிருகத்தை பார்க்க கேவலமான செயல்கள். உனக்கு தெரியுமா காசாவில் வந்து ரஃபா போர்டரை பூட்டி மாதக்கணக்காக சாப்பாடை அனுப்பாமல் உள்ளுக்கு தின்னத்துக்கு அந்த அப்பாவி மக்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பொம்பளைகளுக்கு வயசானாக்களுக்கு மருந்து அது இது ஒன்றுமே அனுப்பாமல் எல்லாம் செஞ்சு பசியில் பட்டணியோடு வச்சுட்டு காசா போர்டருக்கு நெடுவ போலினுக்கு இவனுகள் வந்து பாபிக்யூ மெஷின்களை கொண்டு வந்து நல்ல மனம் வார சாப்பாடுகள் எல்லாம் சமைச்சு அந்த சைடுக்கு ஒரு பெரிய ஃபேன்களை போட்டு சாப்பாட்டுட மனத்தை அந்த பசி லீக்கிய காசா மக்களுக்கு இவனுகள் உணர வைக்கிய எப்படி கொடூரமான மனுஷன் லீக்கிய இவனுகள் பாரு. இந்த மாதிரி குணம் முன்னோர்கள் தான் இவனுகளை வெறுக்கு விளங்கினா.